என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உனக்குக் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இந்த மங்களகரமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, அம்மா சொன்னதை நீ கவனமாக சரியாக செய்து முடித்துவிட்டால் நாளை உனக்கு 4 பேரிடமிருந்து மிக முக்கியமான உதவி கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவிக்கு வந்து சேரப்போகின்றது. என் பிள்ளையே, என்னிடத்தில் நீ நீண்ட நாட்களாக வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நாளை விடியலில் உனக்கு நடந்து முடியப் போகின்றது. நாளை உனக்கு அந்த உதவிகள் செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் அவர்களிடத்திலிருந்து உதவி பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் அம்மா இந்த பதிவில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சற்றென்று உனக்கு புரிந்து விடுவது இல்லை. சில விஷயங்கள் எல்லாம் சரியாக கையாள தவறிவிட்டதின் காரணத்தினால் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எத்தனைதான் நீ முயற்சிகள் செய்தாலும் உழைத்தாலும் உனக்கு முடிவுகள் என்பது சரியாக கிடைப்பதே இல்லை. என் பிள்ளையே, எந்த நேரத்தில் எதை செய்தாலும் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் 3 ஆண்கள் 1 பெண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நாள் வரும் உனக்கான உதவிகள் செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ அவர்களிடம் உதவியினை பெற்றுக்கொள்ள மறந்துவிடாதே. அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவரிடத்தில் தொடர்ச்சியான உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை நாட்களும் எனக்கு உதவிகள் செய்ய யாருமே இல்லை, எனக்கு துணையாக யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த அம்மா நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று நீ சிந்தித்து கொண்டிருப்பதை விட இப்பொழுது இருக்கின்ற நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும், இந்த நாளை பயன்படுத்தி எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்பதை நீ சிந்திக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் அவ்வளவு எளிதில் யாரும் பெற்றுவிட முடியாது. அத்தனை சுலபமாக என்னிடமிருந்து நல்ல ஆசிகளை பெற்றுவிட முடியாது. நீ எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த அம்மாவினுடைய அன்பை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி நீ கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும், ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும், ஒவ்வொரு இடத்தில் புதிய நட்புகளையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே. நீ நினைக்கலாம், அம்மா எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை. நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையையே மாற்றி காட்டியிருக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட நீ கேட்கலாம். என் பிள்ளையே, இந்த அம்மா இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இப்பொழுது வரையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது நடந்தாலும், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை எல்லாம் அறியாமலே உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றம் அடைகின்றாய் அல்லவா? நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பாதைகளை கடப்பதற்கு நானே துணையாக வருவேனே தவிர எல்லாவற்றையும் தானாக செய்து கொடுப்பேன். உன்னை சோம்பேறி ஆக்கிவிடக்கூடாது அல்லவா?
அதன் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் நீ யாரிடத்தில் இருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம், யாரெல்லாம் உனக்கு உதவிகளை செய்வார்கள் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம். அதுதான் உன்னை எப்பொழுதும் சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவினை உன்னால் எடுக்க விடாமல் அது குழப்பிக்கொண்டு இருக்கின்றது. நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ வேண்டும் என்று என் பிள்ளைக்கு நீ முடிவுக்கு வந்து விட்டாய் அல்லவா? அப்படியானால் அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும். நான் யாரையும் கை காட்டுகின்றேனோ அவர்களிடமிருந்து உனக்கான உதவிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு இந்த நன்னாளில் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும். 2வது நாள் சனிக்கிழமை ஆகும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம். அதோடு இன்றைய நாள் மிகவும் நவகிரகங்களின் முக்கியமான ஒருவரான சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, இன்றைக்கு நாளில் உனக்கு பிரதோஷமும் கூடிய பௌர்ணமியும் வந்திருக்கின்றது அல்லவா? சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சியளிக்கப் போகின்றார். அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் வந்திருக்கின்றது என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த மாதம். இன்று நீ முருகப்பெருமானை வணங்குவதையும் மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, என் குழந்தை, ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் உச்சத்தை தொட்டுவிட்டால் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைவார்கள் என்பதை யாராலும் கணித்து சொல்லவே முடியாது. ஏனென்றால் சுக்கிரன் அன்பு மட்டும் ஒரு நபருக்கு கிடைத்துவிட்டால் அவர் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா? அதோடு இன்று செல்வ வளங்களை தரக்கூடிய மகாலட்சுமி தேவியாருக்கு விளக்குகளை ஏற்றி நீ வழிபாடு செய்ய வேண்டும். இன்று இவர்களை நீ சரியாக வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ வைக்கும் பொழுது நாளைய தினம் இவர்கள் உனக்கான அத்தனை நல்ல செயல்களையும் ஒருவராக வந்து நடத்தி கொடுப்பார்கள் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய வீட்டில் குறைந்தபட்சம் 27 தீபங்களையாவது ஏற்ற வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வீட்டு வாசலில் சிறியதாக ஒரு கோலத்தையாவது போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு விளக்கினை வைக்க வேண்டும். அதுவும் 5 முக விளக்குகளை ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ விளக்குகளை ஏற்றும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? எந்த ஒரு திசையை நோக்கி நீ விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீ கிழக்கு திசையை நோக்கி விளக்குகளை ஏற்றினால் உன்னுடைய துன்பங்களை நீங்கும். வடக்கு திசையை நோக்கி விளக்குகளை ஏற்றினால் உனக்கான அறிவு வளர்ச்சி அது கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. மேற்கு திசையை நோக்கி நீ விளக்குகளை ஏற்றுவது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் உன் செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, எக்காரணம் கொண்டு நீ தெற்கு திசையை நோக்கி மட்டும் தீபங்கள் இருக்குமாறு வைக்கவே கூடாது. என் பிள்ளையே, உன் வீடெங்கும் தீபங்கள் ஒளிரும் பொழுது உனக்குள்ளே நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே நிச்சயமாக வந்து சேரும். நல்ல சக்திகள் உனக்கு துணையாக இருக்கும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.